விவோல இருந்து ஒரு கேமிங் மொபைலா நம்ப முடியலையா? விவோல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விவோ T2 Pro 5Gன்னு இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க பாத்துருவோமா? முதல்ல இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? முன்னாடி ஒயிட் கலரா கொடுத்திருக்காங்க, மாடலோட நேம் வந்து மேல கொடுத்திருக்காங்க, சைடுல அதோட முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. ரியல்ல வந்தோம் அப்படின்னா இங்க சார் வேல்யூ போட்டிருக்காங்க, அப்புறம் சின்ன டெக்ஸ்ட்ல நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணா மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து ரேப்பரை பிரிச்சு பார்த்தா இது அது இல்ல பல டிசைன் இருக்கு. அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு டிபியூ கேஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சார்ஜிங் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள், கடைசியா ஒரு சிம் எஜெக்டர் பின். அவ்வளவுதான். இந்த டிசைனை பார்த்தா நல்ல பலன்னு இருக்கிற ஒரு மொசைக் கல்லு மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ள அப்படியே அந்த ஜிக்னாவை தூவி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியுது. அந்த கலர் வந்து நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ரியல்ல கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ளோரைட் ஏஜி கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இதுல ஃபிங்கர் பிரிண்ட்டுமே பெருசா கேப்சர் பண்ணல. கீழே வந்து அந்த விவோவோட பிராண்டிங் இருக்கு. மேல ரெக்டாங்கிள் ஷேப்குள்ள கேமராஸ் இருக்கு. அதுக்குள்ள 2 கேமரா, பக்கத்திலே அந்த ஆரா எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. மொபைலோட திக்னஸ்க்கு வந்தா ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. கையில எடுக்கும் போதே அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. 7.36 mm தான் இதோட திக்னஸ். வெயிட்டுமே 175 கிராம் தான் இருக்கு. அவ்வளோ லைட் வெயிட்டா பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஹைலைட்டே பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே இங்க மீடியாடெக் Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 4nm ப்ராசஸர், 2.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 7 லட்சத்துக்கு மேல வருது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்குள்ள பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அது போக இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு லாகோ, ஃப்ரேம் டிராப்போ எதுவுமே இல்ல. அவ்வளோ ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியுது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கு. இதுல த்ரோட்டல் டெஸ்ட்மே பண்ணி பார்த்தா more than 90% மேல பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுது. அது போக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க ஹெவியா கேம் ப்ளே பண்ணாலுமே இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூவே இல்ல. இங்க 3K அல்ட்ரா லார்ஜ் லிக்விட் கூலிங் வேப்பர் சேம்பர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஹீட்டை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிருது. இங்க கேமர்ஸ்க்காகவே 4D கேம் வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா எந்த கேம்லாம் இந்த 4D கேம் வைப்ரேஷன் சப்போர்ட் பண்ணுமோ அந்த கேம் அங்க ஷோ பண்ணும். அதுல உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் தேவை அப்படின்னா ஆன் பண்ணிக்கலாம். இதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிஜிஎம்ஐ இதெல்லாம் ப்ளே பண்ணும்போது அதுல சொல்றாங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் எல்லாமே ஃபீல் பண்ணிக்க முடியும். ஒவ்வொருதுக்குமே அந்த தனித்தனி சவுண்ட் கொடுத்து அந்த கேம் பிளேவை வந்து இன்னும் பெட்டர் பண்ணுது. சோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்டா இருக்கு. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்கேயுமே பெஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. 6.78 இன்ச்ல Full HD plus 3D curved AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தா இருக்க. 120 Hz refresh rate, 1200 Hz இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அது போக அந்த கலர்ஸ் அண்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெட்டரா கொடுக்க HDR10+ சப்போர்ட் இருக்கு. 1.07 பில்லியன் கலர்ஸ், சினிமேட்டிக் கிரேட் P3 கலர் கேமெட் இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால ஓவராலா டிஸ்ப்ளே வந்து நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கு, வைப்ரண்டாவும் இருக்கு. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது போல டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ்னு பார்த்தா 1330 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போதுமே டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டா இருக்கு. டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ்னு பார்த்தாலுமே இங்க கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால 4 சைடுலமே நல்ல ஈவனா கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான பெசல்ஸ், கிட்டத்தட்ட பெசல்லெஸ் டிஸ்ப்ளே அப்படினே சொல்லலாம். அப்படியே மொபைலோட பேட்டரிக்கு வந்தா மொபைல் இவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருந்தாலுமே இதுக்குள்ள 4600 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 45 to 50 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் நம்ம ஷார்ட் டைமா யூஸ் பண்ண வரைக்கும் பெட்டராவே இருக்குது. இங்க மொபைலோட கேமராக்கு வந்தா ரியர்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க OIS சப்போர்ட்டோட. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் செகண்டரி கேமரா கொடுத்திருக்காங்க. இங்க LED ஃபிளாஷ் வந்து ஆரா LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆரா LED ஃபிளாஷ் வந்து நம்ம போர்ட்ரைட் ஷாட் எடுக்கும்போது ஒரு நார்மல் ஃபிளாஷா இருந்தது அப்படின்னா அந்த லைட் வந்து நம்ம மேல பட்டு அப்படியே அந்த கிளார் வந்து அடிக்கும். பட் அந்த கிளார் எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஆரா LED ஃபிளாஷ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து சைடுல மட்டும் தான் லைட் கொடுத்து நம்மள பிரைட்டா காமிக்கும். அதனால எந்த ஒரு கிளாருமே இல்லாம பெட்டரான போர்ட்ரைட் ஷாட் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு வந்தா இங்க பஞ்ச் ஹோலோட 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல அந்த பிரைமரி சென்சாரை யூஸ் பண்ணி நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் அக்யூரேசி இதெல்லாமே நல்லா இருக்குது. கலர்ஸ் வந்து நல்லாவே எடுத்து தருது. பட் ஒரு சில டைம் மட்டும் ரொம்ப ரேரா ஒரு மிஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த போட்டோஸ் வந்து வருது. பட் அதையே நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து பெட்டரா தான் இருக்குது. சோ ஓவராலா கேமராவோட அவுட்புட் வந்து பெட்டராவே இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல OIS சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த போட்டோஸ் எல்லாமே நல்ல ஷேக் இல்லாம நம்மளால கிளியரா எடுத்துக்க முடியுது. அதனால போட்டோஸ்ல வந்து அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே பெட்டரா இருக்குது. வீடியோஸ்லயுமே OIS சப்போர்ட் இருக்கிறதுனால ஷேக்
இல்லாம நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அப்படிங்க செல்ஃபி கேமராவுக்கு வந்தாலுமே இதுவுமே கலர்ஸ் எல்லாம் நல்லா நேச்சுரலா எடுத்து தருது. இங்க ஸ்கின் டோன் எல்லாமே பெட்டராவே இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா லோ லைட்ல இல்ல நைட் மோட்ல எடுக்கிறதுக்காக இங்க நைட் மோட் ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த ஆரா எல்இடி ஃபிளாஷ் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அந்த நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி அதோட அவுட்புட் வந்து பெட்டரா இருக்கு. அதே மாதிரி போட்டோல உங்களுக்கு அந்த நேச்சுரல் கலர் தேவையில்ல அப்படினாலுமே மேல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை டச் பண்ணீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. அப்புறம் நீங்க 64 மெகாபிக்சல்ல தனியா எடுக்கணும் அப்படினாலுமே அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஸ்லோமோ, ப்ரோ மோட், ஸ்போர்ட்ஸ், டுயல் வியூ வீடியோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. அப்படியே மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 மேல FunTouch OS 13 கொடுத்திருக்காங்க. FunTouch OS ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. பட் எப்பவும் போல அந்த தேவையில்லாத நிறைய ப்ளோட்டர்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்பப்போ வருது. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படியே மொபைலோட பிளேஸ்மென்ட் வந்தா இங்க டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கேமரால வந்து நம்ம பெட்டரான போர்ட்ரேட் ஷாட் வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஆரா லைட் கொடுத்திருக்கிறதா இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடுல வந்தா இங்க எதுவுமே கிடையாது. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். பக்கத்துல ஒரு மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு. அது பக்கத்துல ஸ்பீக்கர் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்கு. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது. கீழே பவர் பட்டன் வருது. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்துட்டாங்க. அது ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இது போக லேட்டஸ்டான Wi-Fi 6 இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. Wi-Fi ஸ்பீட் சூப்பரா இருக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 8+128, 8+256. அது போக இங்க எக்ஸ்டெண்டட் RAM 3.0 சப்போர்ட்டோட 8GB விர்ச்சுவல் RAM கொடுக்குறாங்க. அதால ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதையும் ஆன் பண்ணிக்கலாம். டோட்டலா 16GB RAM வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கறனால இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது இதோட எக்ஸாக்ட்டான பிரைஸ் வந்து பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். அது போக இதோட பெஸ்ட் பை லிங்க்மே பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலயுமே கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி போற 1000 பேருக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.